இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாசமும் ஜெபமும் என்ற தொடர் போதனையில் 4ஆம் பாகத்தில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 3ஆம் பாகத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் குணமாக்கப்பட்டதை பார்த்தோம். மார்க்கு 5:30-34 வரை உள்ள வசனங்களில் குணமாக்கப்பட்ட அந்த பெண் யார், எந்த குலத்தை சேர்ந்தவள், அடுத்து அவளுக்கு என்ன நடந்தது? அந்த பெண் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசுவிற்கு தெரியும் அந்த பெண் தான் என்று. ஏன் அப்படி கேட்டார்? அந்த பெண் யூத குலத்தை சேர்ந்தவள். இப்படிப்பட்ட இரத்தப்போக்கு உடையவர்கள் பொது இடங்களில் வரக்கூடாது என்பது யூதர்களுக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருந்தது. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25-27 வசனம் வரை நாம் வாசிப்போமானால், அந்த பெண்ணை தொடுபவர் கூட தீட்டாக எண்ணப்பட்டார்கள். அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள் என்ற சட்டம் இருந்தது. ஆனால் இயேசு அவள் குணமாக்கப்பட்டாள் என்பதை பொது ஜனங்களுக்கு அறிவித்தார். அவளுடைய பயத்தை நீக்கினார். மார்க்கு 5:33 அந்த பெண் தனக்கு இந்த 12 வருடத்தில் தனக்கு நேர்ந்த அவமானங்கள், நிந்தைகள், அநேக மருத்துவர்களில் பரிசோதனை செய்து பயனில்லாமல் போனது, செலவினங்கள், இழப்புகள் என்ற உண்மையெல்லாம் சொன்னாள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆம், அன்பின் பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பின் மூலம் ஆரோக்கியம், சமாதானம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு சுகமாயிருப்போம். God bless you. நான் உங்கள் ஊழியன் சசிகுமார்.